ஜாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றம் செல்பவர்களின் பெயர்களும் அவர்கள் பெற்ற வாக்குகளும் தற்பொழுது உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் 32,833 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இவர் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டவர். இவர்தான் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே அதிகூடிய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவராக இருக்கின்றார். அதனை தாண்டி இளம் குமரன் 32,102 வாக்குகள். இவர் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர். மூன்றாவதாக வைத்தியர் அர்ச்சுனா 20,487 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இவர் சுயேட்சை குழுவில். பவானந்த ராஜா 20,430 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இவரும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர். ரஜீவன் 17,579 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இவரும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 15,135 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர். இந்த 6 பேரும் தான் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களின் பேர் விவரங்களும் அவர்கள் பெற்ற வாக்குகளையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் கட்சிகள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். மீண்டும் ஒருமுறை இதிலே தெரியப்படுத்துகின்றேன். தேசிய மக்கள் சக்தி 80,830 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி 63,327 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. சுயேட்சை குழு 17 27,855 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல தகவல்களை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.